லஷ்கர்-இ-தொய்பா வந்து 2008லேருந்து தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு வருது. ஒசாமா பின் லேடனில் இருக்கிற அல்-கொய்தா ISIS அமைப்பு கூட வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த தொடர்பு வந்து அது வந்து இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க. லஷ்கர்-இ-தொய்பாவுடைய தலைவர் யாரு, செயலாளர் யாரு, பொருளாளர் யாரு, இந்த ஹபீஸ் சயீதினுடைய அப்பா யாரு, தம்பி யாருங்கிறதெல்லாம் வந்து 48 மணி நேரத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாரு பாரத பிரதமர். இதுக்கு அப்புறம் வந்து பண்ண போற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஹபீஸ் சயீத் தலைமையில் இயங்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா எங்க இருக்குது, அவங்கள காட்டி கொடுங்க நம்ம பாகிஸ்தான்கிட்ட கேட்கிற பொழுதுலாம் அவங்களே வந்து பதுங்கு குழிகளும் எங்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் வந்து அவங்க ரகசியமா இயங்குறாங்க. அப்படிதான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் நம்மகிட்ட சொல்லுது. 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைந்த போதிலும் நம்ம வந்து இமிடியேட்டா வந்து காஷ்மீரை எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுத்திருந்த போதிலும் அவர்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியலங்கிற ஒரு காரணத்தினால உமர் அப்துல்லா என்கிற ஒரு இஸ்லாமியனுக்கு தான் அந்த மாநிலத்தை கொடுத்து இந்தியாவுடைய மேலாண்மையில நம்ம இயங்கிட்டு வந்த ஒழிய இந்தியர்களை தாண்டி வெளிநாட்டை சார்ந்த ஆட்களுமே ஒரு 2 பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒசாமா பின் லேடன் வந்து குண்டு துளைக்காத மாளிகை தன்னுடைய இருப்பிடத்தை அறிவிக்காமல் பல ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை வந்து மேஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 வெளிநாட்டவர்களும் ஒருவேளை அமெரிக்கர்களாக இருப்பானால் இதுக்கு அப்புறம் வந்து பண்ண போற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஆரூர் செயலுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் அஜித். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். என்னன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லும்போது இந்த லஷ்கர்-இ-தொய்பா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இதுல வந்து முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்றப்போ இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டே வரோம். இந்த அமைப்புகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை நோக்கி வந்து நடந்திருக்குன்றப்போ இது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, இதனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த அமைப்புன்றது இன்ன வரைக்கும் இருக்குதா, இல்லை இந்த அமைப்பு சார்ந்த ஆட்கள் இன்ன வரைக்கும் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டு தான் இருக்காங்களா? இப்போ இந்த லஷ்கர்-இ-தொய்பா வந்து 2008லேருந்து இது வரைக்கும் வந்து தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டு வருது. இந்த இயக்கம் வந்து எங்கே இருக்குது, அவங்கள காட்டி கொடுங்க, அல்லது ஹபீஸ் சயீத் எங்கே இருக்கிறாரு, இல்லை அவங்க சகாக்கள் எங்கேருந்து கூட்டமெல்லாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம பாகிஸ்தான்கிட்ட கேட்கிற பொழுதெல்லாம் அவர்கள் வந்து சரியான தகவல்களை அவங்களே வந்து பதுங்கு குழிகளும் எங்களுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் வந்து அவங்க ரகசியமாக இயங்குறாங்க. அப்படி தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு நம்மகிட்ட சொல்லுது. இந்த ஹபீஸ் சயீதுடைய தலைமையில் இயங்கக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் வந்து ஒசாமா பின் லேடனில் இருக்கிற அல்-கொய்தா மற்றும் இவங்கெல்லாம் வந்து ISIS அமைப்பு கூட வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த தொடர்பு வந்து அது வந்து இன்டர்நேஷ்னல் டெரரிசம். இவங்க எதுக்கு அவங்க இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் அவங்க வந்து தொடர்போடு இருக்காங்க அப்படின்னா, ஆயுதங்களை வாங்கி கொள்வதற்கும் பணம் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கான வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷனு, கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தீவிரவாத அமைப்புகள்லேருந்து வாங்கிக்கிட்டு இவங்க வந்து காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறைப்படியா ஜனநாயக ரீதியாக 1947 ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைந்த போதிலும் நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு வந்து 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வடிவமைச்சு நம்ம வந்து இந்த நாட்டினுடைய எல்கைகளாக வந்து எதையெல்லாம் வரவேற்கலாம் அப்படின்னு போடும்போது ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மன்னரை மட்டும் நீங்களாக மற்றும் மலைவாழ் மக்களுடைய நம்ம வந்து உலகத்தில் இப்போ 560 தேசங்களாக இருந்த ஒரு கண்ட்ரி, அதை வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருநிலத்தை கட்டமைக்கிற பொழுது இந்த காஷ்மீருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்கிற மன்னர் வந்து அல்லது அந்த ஆளுகைக்குள்ளே வச்சுருக்கிற வந்து அரசர் வந்து நான் வந்து இந்தியா கூட இருந்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் வந்து அது இந்தியா கூட இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்படுற அரசியல் மாற்றத்தின் பொழுது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட வடிவமைக்கப்பட்டு நம்ம வந்து இந்தியாவினுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து அவங்க முறையிடுவார்களானால் வந்து அந்த 370 செக்ஷன் என்னங்க நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கிற 370வது செக்ஷனை வந்து நீக்கிட்டு அதுக்கான சட்டத்தை வந்து அதை வந்து நம்ம இந்தியாவுடைய ஒரு எல்லை பரப்பாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட ஒன்று. நம்ம வந்து இம்மிடியேட்டாக வந்து அந்த காஷ்மீரை எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு தனி அந்தஸ்து கொடுத்திருந்த போதிலும் அவர்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியலைங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து காஷ்மீரை எடுத்து இந்தியாவில் இணைச்சு
இந்திய நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் 395 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குதோ அதேபடி ஜனநாயக முடியாத தேர்தலை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி வந்து ஒமர் அப்துல்லாவை வந்து அவங்களுக்கு இப்போ ஒரு இஸ்லாமியன் தானே அந்த நாட்டுக்கு அவங்க அங்கே யார் அந்த நாட்டுக்கு பெரும்பான்மை இருக்க இப்போ மொழிவாழி ராஜ்யம் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கு, தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு தெலுங்கு நாடு, ஆந்திர பிரதேசம் தெலுங்கு தேசம், கர்நாடகா அவங்க வந்து அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு அது, கேரளாவுக்கு வந்து மலைப்பிரதேசம் அவங்களுக்கு வந்து கேரளா, இப்படி ஒரிசா, அப்படி அந்தந்த மொழி பேசுகிறவருக்கு ஒரு மாநிலத்தை கொடுத்தது மாதிரி இப்போ நம்ம வந்து ஒமர் அப்துல்லா என்கின்ற ஒரு இஸ்லாமியனுக்கு தான் அந்த மாநிலத்தை கொடுத்து இந்தியாவுடைய மேலாண்மையில் நம்ம இயங்கிட்டு வருத ஒழிய இதை வந்து அவங்க இப்போ ஜனநாயகம் இல்லாமல் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் தேர்தலை நடத்துகிற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அதிபரை வந்து ஒரு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து அஜிடேட் பண்ணி அதிபருடைய மாளிகையை அடித்து உடைத்து விட்டு, இலங்கையில் அதுதான் நடந்துச்சு, கிழக்கு பங்களாதேஷில் அதுதான் நடந்துச்சு. அதே தான் வந்து பாகிஸ்தான்லேயும் அதிபர்களை தேர்ந்தெடுக்கிற நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இராணுவ புரட்சி ஏற்படுத்தி அந்த அதிபருடைய மாளிகையெல்லாம் உடைச்சி தகர்த்தெறிஞ்சிட்டு இராணுவம் ஆட்சிக்கு வருதும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அந்த அதிபருக்கே வந்து தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுக்குறதும். இதுக்கு முன்னாடி இருந்து அவங்கெல்லாம் ஒரு சரியான சிஸ்டத்தை, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் இந்த தமிழகத்து இந்தியாவுடைய இந்த இந்திய பெருநிலப்பரப்பிற்கு என்ன மாதிரியான சிஸ்டத்தை வந்து நம்ம கொண்டு வந்தால் மத்தியில் வந்து ஒரு அரசையும் மாநிலத்தில் ஒரு அரசையும் மத்திய அரசு வந்து மேற்பார்வையில் மாநில அரசுகளும் மாநில அரசுக்குன்னு தனி அதிகாரங்களும் மத்திய அரசுக்குன்னு தனி அதிகாரங்களும் இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சிஸ்டத்தை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணியிருக்கோம். இவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இது யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது எதை நோக்கி போகும்? ஏன்னா இதில் வந்துட்டு இந்தியர்களை தாண்டி வெளிநாட்டை சார்ந்த ஆட்களுமே ஒரு 2 பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் 2 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த 4 ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அதிகமாக பாதிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கார 3 பேர் அங்கே வந்து உயிரற்ற நிலையில் இருக்கிறான் பாருங்கள். என்னுடைய சகோதரன் வந்து பரமேஸ்வரன், பாலச்சந்திரன் 3 பேரும் அங்கே வந்து யார் பெற்றோர் என்று அறியப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க போது இவங்க பெற்றோருக்கு இந்த தகவல் தெரிந்தால் என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தும். இந்த தமிழகத்துக்கு வரப்போகுது இந்த செய்தி, இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ அங்கேருந்து கொண்டு வரல பாடியை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வருகிற பொழுது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டை சார்ந்த 2 பேர் வந்து அதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்க எம்பசிக்கு அந்த செய்தி வந்து நேரம் போயிருக்கும். அப்ப அவங்களோட கேள்வி என்னவா இருக்குன்னா, உங்க காட்டுல இது கூட பாதுகாப்பு இல்லையான்ற ஒரு கேள்வி அங்க இருந்து எழும்போது இது எதை நோக்கி போகும் சார்? அப்ப அடுத்ததுல உங்க கேள்வியில ஒரு புதிர் அடங்கி இருக்கிறது. நீங்க எப்பவுமே புதிரில் பெயர் போனவர், அதனால கேள்வியில லீடிங் கொஸ்டின் கேட்டு என்னுடைய வாயை கிளறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்போ 2 வெளிநாட்டவர்கள், ஒருவேளை அந்த அமெரிக்கர்களாக இருப்பார்கள். அமெரிக்கா என்ன செஞ்சது அப்படின்னா, ஒசாமா பின் லேடன் வந்து அல்கொய்தா இயக்கத்தில் இரட்டை கோபுரத்தை தகர்த்துட்டு குண்டு துளைக்காத மாளிகை பூமிக்கு அடியில் வந்து கோட்டை கட்டி தன்னுடைய இருப்பிடத்தை அறிவிக்காமல் பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு 5 ஹெலிகாப்டர்கள் யாரும் இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அந்த பங்களாவுக்கு நேராக மேலே வந்து 20 அமெரிக்கன் மிலிட்ரி மேன் வந்து சிறப்பு பயிற்சி பெற்ற 20 வீரர்கள் வந்து அந்த மாடி மேல் குதித்து உள்ளே வந்து அந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே வந்து அவனை வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கும். ஒசாமா பின் லேடன் எப்படி கொல்லப்பட்டார்? இந்த 2 வெளிநாட்டவர்களும் ஒருவேளை அமெரிக்கர்களாக இருப்பானால் இப்போ வந்து அதிபர் யார்? அமெரிக்க அதிபர் யார்? ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு சாதாரண நிலையிலேயே வந்து கொதிநிலை வந்து சரியாக இருக்காது. என்னங்க, அமெரிக்க அதிபருடைய கொதிநிலையில் வந்து ஒருவேளை வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இந்த லஷ்கர் தொய்பா வந்து அவருடைய காதுக்கு அவங்க மனசுக்குள்ளே வந்து இவங்க இடம் பிடித்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த லஷ்கர் தொய்பானுடைய தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யார், இந்த ஹபீஸ் சயீதினுடைய அப்பா யார், தம்பி யாருங்கிறதெல்லாம் வந்து 48 மணி நேரத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவார் அமெரிக்க அதிபர். அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் வந்து
பாகிஸ்தானுக்குள்ளேயே வந்து அவங்க இன்டெலிஜென்ஸை வந்து விரைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு தகுதிப்படுத்தவர் அமெரிக்க அதிபர் மிஸ்டர் ட்ரம்ப். என்னங்க, அவரும் வந்து இப்போ வந்து தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்திருக்காரு. இதுக்கு எந்த எக்ஸ்டெண்டில் வேணாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இது போயிட்டுருக்குது. இதுக்கு மேலே நம்ம லீக் அவுட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன நடக்குது, என்ன மிலிட்டரி போகுது ஆப்ரேஷன் வந்து இதுக்கு மேலேயும் எனக்கு தெரிந்திருந்த போதிலும் அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லக்கூடாது. அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இதுக்கு அப்புறம் வந்து பண்ண போகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து அது பாரத பிரதமருக்கும் ட்ரம்ப் மட்டுமல்ல, உலக நாடுகள் எல்லாருக்குமே. ஏன் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் கூட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு புட்டின் சொல்கிறாரு. இப்போ பெரிய அதிசயத்தக்க விஷயம்னா இந்திய நாடு ஒரு இறையாண்மை மிக்க ஜனநாயக நாடாக வளர்ந்துட்டு இந்த வெளிநாட்டு தொடர்புகளில் வந்து மனிதாபிமானத்தோடு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவும் நமக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லுது, அமெரிக்காவும் உதவி பண்ணுறேன்னு சொல்லுது. மற்ற நாடுகள் இப்போ ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற எல்லா அதிபர்களும் வந்து தொலைபேசியில் ஃபோன் பண்ணி வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற மன்னர் கூட வந்து உங்களுக்கு எந்த அளவில் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு மன நிறைவே கொடுக்குது. கண்டிப்பாக இதற்கான விடையை வந்து கூடிய விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.